பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கிணத்துருவிலே இன்று புகாரில் வரக்கூடிய ஒரு சிறந்த ஹதீஸை பார்க்க இருக்கின்றோம். நாம் நினைப்பதை கொண்டு நன்மை பெறுதல், அதாவது நினச்சாவே அது நன்மை தரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அறிவிக்கிறாங்க, அல்லாஹ் சொல்வதாக, ஒரு மனிதன் ஒரு நன்மையை செய்ய நாடிவிட்டால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்னால், மலக்குகளுக்கு அந்த நன்மையை செய்த கூலி எழுதி விடுங்கள், நன்மை செய்தால் எழுதி விடுங்க. உதாரணமாக, இப்போ நீங்கள் என்ன செய்றீங்க, நியத்து வைக்கிறீங்க, அதாவது ஹஜ்ஜு போகணும் அப்படின்னு நியத்து வைக்கிறீங்க. அது நினைப்பு தான், நியத்து தான் அது, சரியா? நியத்தை எப்படி வைக்கிறீங்க, ஹஜ்ஜு போகணும், அதுக்கு முயற்சி செய்ய போகிறேன் நியத்து வைக்கிறீங்க. எப்போ நீங்கள் நியத்து வச்சிட்டிங்களோ நினச்சிட்டிங்களோ அப்போது உங்களுக்கு ஒரு ஹஜ்ஜு செய்த நன்மை எழுதப்படும். அதே சமயத்தில் நீங்கள் ஹஜ்ஜு செஞ்சால் 10 ஹஜ்ஜு செய்த நன்மை எழுதப்படும். நீங்கள் நினைக்கிறீங்க, இன்றைக்கி நான் ஒரு 1000 ரூபா தர்மம் கொடுக்க போகிறேன், அப்போ உங்களுக்கு 1000 ரூபா தர்மம் கொடுத்த நன்மை எழுதப்படும். அதே சமயத்தில் நீங்கள் 1000 ரூபா தர்மம் செஞ்சீங்கன்னு சொன்னால் 10,000 ரூபா தர்மம் கொடுத்தா நன்மை எழுதப்படும். 10,000 ரூபா மட்டும் இல்லை, உங்களுடைய எண்ணத்தை பொறுத்து 700 மடங்கு, அது 10,000 ஆகலாம், 1,00,000 ஆகலாம், அல்லது 7,00,000 ஆகலாம். 700 மடங்கு என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும், நம்முடைய அந்த இஹ்லாஸை பொறுத்து. அதே மாதிரி ஒரு மனிதர் ஒரு பாவத்தை நினைக்கிறார், அப்போது அல்லாஹ் மலக்குகிற யாரை சொல்லலாம், இந்த பாவம் செய்ய போவதாக இவர் சொல்கிறாரு அப்படிங்கும்போது நீங்கள் தாமதியுங்கள். அப்படி அவர் பாவம் செஞ்சுட்டா ஒரு பாவம் மட்டும் எழுதுங்கள், அவ்வளோதான். செய்யலைன்னா அதை மன்னிச்சிடலாம். இந்த ஹதீஸ் புகாரி வருகிறது. எவ்வளோ பெரிய சிறந்த ஒரு ஹதீஸ். நம்முடைய வாழ்க்கை அனைத்தையுமே நாம் நினைப்பிலேயே, உண்மையான நினைப்பிலேயே நன்மையாக மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு நமக்கு வந்துருக்குது. ஒரு பெரியார் என்ன செய்யறான்னு சொன்னால், ஒரு பாலைவனத்தில் வழியாக போயிட்டுருக்கிறாரு. அப்போது அங்கே அந்த பாலைவனத்தை மண்ணை பார்த்துட்டு அவர் நினைக்கிறாரு, இது எல்லாம் மாவாக இருந்தால் நான் ரொட்டியாக அரிசி ஏழையில் கொடுத்துருப்பேனேன்னு நினைக்கிறாரு. அவர் கனவுல பார்க்குறாரு, ஒரு பாலை நிறைய அந்த ரொட்டிகளை ஏழைகளுக்கு கொடுத்த நன்மை எழுதப்பட்டிருக்கு. அப்போ கேட்குறாரு, இது நான் அது மாதிரி செய்யவே இல்லையே, நான் ஏழைகளுக்கு கொடுக்கவே இல்லையே. அப்படிங்கும்போது அவர்கிட்ட சொல்லப்படுகிறது, நீங்கள் நினச்சிங்க நான் இது போல் மாவு இருந்தால் ஏழை கொடுக்க நினச்சிங்க, அதுக்கு நன்மை எழுதப்பட்டு விட்டது. அல்லாஹ் அக்பர், எவ்வளோ பெரிய விஷயம். அதே கணிதகுரிலே நம்முடைய இஸ்லாத்தில் அல்லாஹ் தாலா நமக்கு நன்மையை வாரி வாரி தருவதற்கு தயாராக இருக்கின்றான். நினைப்பிலேயே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மிகப்பெரிய வெற்றி அடைச்சிடலாம். நினைப்பிலே நீங்கள் என்ன செய்யலாம், இறைவா எனக்கு நீ 1,00,000 ரூபா கொடுத்தின்னு சொன்னால் நான் ஏழைகளுக்கு நான் அதை தர்மாவை கொடுப்பேன். அது இஹ்லாஸ் இருக்கணும். செய்யும்போது அது என்ன செய்யுது, உங்களுக்கு அது எழுதப்படுகிறது. ஆகவே இப்படி நினைப்பை கொண்டு நாம் என்ன செய்யலாம், இறைவனிடத்தில் நன்மை பெற்றுக்கொள்ள முடியும். இது அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட்டு. அது மாத்திரம் இல்லாமல் நினைப்பை கொண்டு நம்முடைய காரியங்களை எப்படி வெற்றியாக்குவது, அதுக்கும் வழி இருக்கிறது. இப்போ எப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு வேலை உங்களுக்கு முடிய வேண்டியிருக்கிறது. உதாரணமாக, சின்ன உதாரணம், உங்களுக்கு குழந்தை இல்லை, அப்போது குழந்தை வேண்டும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்கிறீங்க, இறைவா உன் கிருபையை கொண்டு. முதல்ல இந்த எப்போதுமே சலவாத்து ஒதுக்கிங்க, குறைஞ்சபட்சம் 3 தடவை. நான் 11 தடவை சொல்லுவேன், குறைஞ்சபட்சம் 3 தடவை. லா இலாஹ இல்லா அந்த சுபானுக்கு இன்னைக்கு 3 தடவை ஒதுக்கிங்க. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் 3 தடவை ஒதுக்கிட்டு, யா அல்லாஹ் உன் கிருபையை கொண்டு எனக்கு சாலிஹான ஆண் குழந்தை தருவாயாக அப்படின்னு கேட்டு முடித்த பிறகு அப்படியே என்ன செய்ய, கண்ணை மூடிக்கிட்டு இறைவன் உங்களுக்கு ஒரு குழந்தை கொடுத்ததாகவும் அந்த குழந்தை பிறந்து விட்டதாக மனசில் கற்பனை பண்ணுங்கள். கற்பனை பண்ணிவிட்டு அல்ஹம்துலில்லாஹ், அதுக்கு உதாரணம் முகமது இப்ராஹிம் பேர் வைக்கிறேன் அப்படின்னு நினச்சி செய்யுங்க. அதுக்கு பேர் வைக்கிற மாதிரி பார்த்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிடுங்க. முன்கூட்டியே அல்லாஹ் என்ன செய்கிறீங்க, நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிடுறீங்க. இது அட்வான்ஸாக செய்யக்கூடிய செயல்.
இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும் பொழுது உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் இன்ஷா அல்லாஹ். இது வந்து சயின்ஸ் ரீதியாக நிரூபிக்கப்பட்டது. அதாவது ஆளிலை தியானத்தின் மூலமாக நாம் எப்படி நம்ம இறைவனத்திலிருந்து நமக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ளாமல் என்ன செய்கிறாங்க, எழுதுகிறாங்க. ஆக்சுவலி என்னென்னு சொன்னால் நம்ம இறைவன்கிட்ட தான் ஆளிலைங்கிறது அவங்க என்ன செய்கிறாங்க, மனம் அதாவது 2 மனம் இருக்கிறது. ஒன்று மேல் மனம், 2வது உள்மனம். அந்த உள்மனத்தில் நம்ம ஒன்று நினைத்தோம்னு சொன்னோம்னா அது கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன காரணம், அவங்களுடைய கான்செப்ட் உள்மனம் அது வச்சுருக்காங்க. ஆனால் அந்த உள்மனம், அந்த ஆழ்மனம் தான் இறைவனும் தொடர்பு கொள்ளக்கூடியது. சரியா? நம்ம சும்மா அதுக்கிட்ட எங்கேயோ நினச்சிக்கிட்டு துவாசிக்கிட்டோம்னா அது கபலாகாது. அதே சமயத்தில் இதயத்திலிருந்து அது கேட்டோம்னா அது கபலாகும். ஏன்னா அந்த உள்மனத்திற்கும் இறைவனுக்கும் தொடர்பு இருக்கிறது. அதனால தான் நபி சொன்னாங்க, இத்தகோ தாவத்து முதலும் அநியாயம் செய்யப்பட்டனுடைய துவாவை பயந்து கொள்ளுங்கள், சாபத்தை பயந்து கொள்ளுங்கள். அவனுக்கும் அல்லாஹ்க்கிடையே எந்த விதமான திரையும் இல்லை. ஒரு மனிதன் அநியாயம் செய்யப்பட்டான்னு சொன்னால் அவன் எப்படி துவா செய்வான்? இதயத்தின் அடியிலேருந்து அல்லாஹ் இந்த ஆள் மாறி போயிடுச்சே, அல்லாஹ் இது வந்து இவன் எனக்கு யார் அநியாயம் செய்யணும் அவன் பிடித்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டான்னா முடிஞ்சு போச்சு. அவன் வாழ்க்கையை என்ன செஞ்சிடும், இல்லாமல் ஆகிடும். சில சமயம் இறந்து கூட போயிடுவான். அவ்வளோ பெரிய தண்டனை அவன் அனுபவிப்பான். என்ன விஷயம் சொன்னாங்க, அவனுக்கும் அந்த அதாவது அநியாயம் செய்யப்பட்டவன் துவா செஞ்சான்னு சொன்னால் அவனுக்கும் அல்லாஹ்க்கிடையே எந்த திரையும் கிடையாது. அல்லாஹ் உடனே கவல் செய்கின்றான். ஆகவே அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட விஷயத்தை நம்ம விளைவிக்கணும்னு செய்யணும். அப்போது இது வந்து அநியாயம் செய்யப்படும் போது இந்த இதே ஆள் மனத்திலிருந்து நாம் கேட்கக்கூடியதோ எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ, இறைவன்ட்டு அங்கீகரிக்கப்படுகிறதோ, நமக்கு தேவைகளை, நமக்கு வேண்டிய தேவைகளை ஆள் மனத்தில் கொண்டு போய் நிச்சயமாக அது கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணி அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் அது கிடைச்சிடும். இதுதான் ரகசியம். ஆகவே இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது கணித்துக்கொள்களே, நாம் சொல்ல வருவது என்னென்னு சொன்னால் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நாம் வந்திருக்கிறது வந்து அதாவது அல்லது ஹலக்கல் மௌத் வல் ஹயாத்தில் எவ்வளவு மையக்கும் ஹசன் அமலா, உங்களிலே சிறந்த அமல் செய்யக்கூடியவர் யார் என்பதை சோதனை செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் படைத்திருக்கின்றான். நானும் நீங்களும் ஒரு நாள் இறந்தே தீருவோம், சந்தேகமே கிடையாது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்க யாரும் இப்போ கிடையாது, 100 வருஷத்துக்கு பின்னாடி பிறகு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போது இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சோதனை, அதை புரிஞ்சுக்கொள்ளணும். அதாவது ஒரு சோதனைக்காக வச்சுருக்கோம். இந்த வீடு, இந்த வாசல், இந்த கடை இவையெல்லாம் நமக்கு சொந்தமானது கிடையாது. நாம் ஒரு வழிபோக்கன், நம்ம இருக்கிற வழியை அனுபவிக்கலாம், அவ்வளோதான். அது எவ்வளோ 100 வீடு இருந்தால் 100 வீட்டிலே படுக்க முடியாது. ஏதோ ஒரு வீட்டில் தான் படுக்க முடியும். 100 வீட்டு வாடகை வந்தாலும் அதை ஃபுல்லாக சாப்பிட முடியாது. ஆகவே நம்ம வழிபோக்கன். அப்போது அதை நம்ம உணர்ந்து கொண்டு நம்ம என்ன செய்யணும் சொன்னால் மறுமைக்காக வேண்டி தயார் செய்து கொள்ள வேண்டும். அப்போ என்ன செய்யணும் சொன்னால் 5 நேரம் தொழுகணும். முக்கியமான விஷயம் 5 நேரம் தொழுகணும். சுன்னத்தால் நஃபிலான வாஜிபான தொழுகை விடாமல் தொழுகணும். இன்னும் நீங்கள் வந்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறணும்னு சொன்னால் தஹஜ்ஜத், இஷ்ராக், லுஹா, அவ்வாபின் இதெல்லாம் இன்னும் நெருக்கத்தை பெறக்கூடியது தொழுகணும். சரிங்களா? இல்லைன்னா சாதாரணமாக நம்ம 5 நேரம் தொழுதா போதுமானது. ஆனால் 5 நேரம் தொழுகை விட்டால் நம்ம மாட்டிக்கிறோம். ஏன்னா மறுமையில் அல்லாஹ் தஆலா தொழுகைப்பட்டால் முதல்ல கேள்வி கேட்பான். தொழுகை சரியாக எல்லாம் சரியாயிருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் நம்ம என்ன சும்மா மற்ற நேரத்தில் சும்மா இருக்கிற நேரத்தில் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் ஓதிட்டே இருந்து சொன்னோம்னா நம்முடைய தரஜாக்கள், நம்முடைய அந்தஸ்து மறுமையிலே உயரப்படும். ஒரு ஹதீஸ்ல வருது, ஒரு மனிதன் வந்து சுப்ஹானல்லாஹ் சொன்னான்னா அங்கே ஒரு மரம் நடப்படுகிறது. அப்போது ஒவ்வொரு தடையும் சுப்ஹானல்லாஹ் ஒரு மரம் நடப்படுகிறது. மரம் எப்படின்னு சொன்னால் ஒரு மரத்துடைய நிழல் இருக்குன்னு சொல்லியா, ஒரு குதிரையில் 700 வருஷம் போனால் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அந்த அளவுக்கு பெருசு, சாதம் கிடையாது. இப்போது அது மிக பெருசாக இருக்கும். அப்போ அந்தளவுக்கு அந்த இடம் நமக்கு கிடைக்கிறது. புரியுதா? இன்னும் சொல்லப்போனால் சுப்ஹானல்லாஹ் என்பது உலகத்தை விட, ஒரு தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்வது உலகத்தில் உள்ள அனைத்தை விட நமக்கு சிறந்தது, அவ்வளோ நன்மை தரக்கூடியது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர் கொடுக்கப்பட்ட ஆட்சி விட சிறந்தது. ஆகவே அன்பிற்குரியவர்களே, இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், அதாவது கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை, உற்றார்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாம் சரியாக செய்யுங்க. கொடுக்கல் வாங்கலாம் சரியாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் நன்மை ஏவி தீமை தரக்கூடிய கூட்டத்தில் ஒருவராக ஆகிவிடுங்கள். இப்போ நம்ம செய்ய வேண்டிய எல்லாருமே என்ன சொன்னால் நம்ம இணைய வேண்டும். என்ன செய்ய சொன்னால் நன்மை ஏவி தீமை தரக்கூடிய கூட்டத்தில் விட்டால் இணைய வேண்டும். இதுக்கு நம்ம எந்த வேலையும் வெளியே போய் செய்ய தேவையில்லை, இருக்கிற இடத்துல செய்யக்கூடியது தான். இப்போ பார்க்குறோம் பலவிதமான கூட்டங்கள் வந்து விட்டது. யார் என்ன சொல்கிறாங்க யாருக்கு வழங்க மாட்டேங்கிறது. சரியா? பலவிதமான கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே சுன்னத்துல் வல் ஜமாத்துடைய இந்த கொள்கைகளை நாம் என்ன செய்யணும் சொன்னால் மக்களிடம் எடுத்து வைக்கணும்னு சொன்னால் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் சொன்னால் அது சம்மந்தப்பட்ட உலமாக்களுடைய இதை பார்க்கணும். இல்லைன்னா பல உலமாக்கள் பேசுவாங்க, நம்ம குழப்பக்கூடிய இருக்காங்க, நமக்கு விளங்க மாட்டேங்க என்ன யார் பார்க்க பேசுகிறோம்னு சொல்லிட்டு. ஆகவே நாம் சுன்னத்துல் வல் ஜமாத் இருக்கிறனால அந்த சுன்னத்து அக்கீதா, அதான் அதாவது சொர்க்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டம் வந்து 73 பிரியும். அதில் 1 மட்டும்தான் சொர்க்கம் போகணும்னு சொன்னாங்க.
அப்போ அது யார்? அனவா சஹாபி, நானும் இந்த சஹாபாக்களோட இருக்கக்கூடிய அந்த கூட்டம், அதாவது சுன்னத் வல் ஜமாத் என்று உலமாக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஆக அப்படிப்பட்ட இந்த கூட்டத்தில் இருக்குன்னு சொன்னால் இந்த விஷயங்கள் நீங்கள் என்ன செய்யணும்? மக்களுக்கு எட்டி வைக்க வேண்டும். நிமிஷம் சொன்னாங்க, நீங்கள் நன்மையை ஏவி கொண்டிருங்கள், தீமையை தடுத்து கொண்டிருங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வேதனை இறங்கும். அப்படி இறங்குச்சுன்னு சொன்னால் நீங்கள் துவா செய்யுங்க, அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். அப்போ எப்போ அந்த வேதனை இறங்குன்னு சொன்னால் நன்மை ஏவி தீமையை தடுக்காமல் இருக்கும்போது அந்த வேதனை இறங்கும். அப்போது நம்ம நன்மை ஏவி தீமை தடுக்காமல் இருந்தால் வேலை நமக்கு இறங்குறதுக்கு முன்பாக என்ன செய்யணும்? இந்த வேலை டெய்லி செய்யணும். டெய்லி ஒவ்வொரு வீட்டுக்கு போய் சேர்ந்தா அந்த கதை அப்படி செஞ்சால் அது தேவையில்லை. நபி சொன்னா, நபிலாம் என்ன செஞ்சாங்க சொன்னால் வாழ்க்கை முழுவதுமே என்ன செஞ்சாங்க? மக்களுக்கு அனுபவிச்சாங்க. வாழ்க்கை முழுவதுமே அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க தாவா பண்ணி இறங்கி செஞ்சாங்க. நம்ம அப்படி செய்ய கொண்டாடக்கூட வீட்டில் வந்து என்ன செய்யலாம்? இப்போது உலகம் முழுவதும் நம்ம கையில் இருக்கிறது, இந்த ஃபோன் இருக்கிறது. இந்த ஃபோனில் இப்போ பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் நீங்கள் பார்க்குறது எல்லாத்தையுமே உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு ஆளுக்கு கூடுதல் மீடியம் 5, அதுக்கு மேலே எவ்வளோ பேருக்கு நீங்கள் ஷேர் செய்கிறீங்களோ அவ்வளோ பேருக்கு இந்த செய்தி போய் சேரும். அதன் காரணமாக அவர்கள் நேர்வழி பெற்றாங்கன்னு சொன்னால் அவங்க அடைந்த அத்தனை நன்மையும் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். மிகப்பெரிய பாக்கியம். யாரெல்லாம் நீங்கள் ஒரு வீடியோ அனுப்பி அதன் காரணமாக நேர்வழி பெற்று அமல் செய்ய ஆரம்பித்தாங்கன்னோ அத்தனை நன்மை கிடச்சிட்டு இதை விட உயர்ந்த சிறந்த அமல் உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆகவே நாமும் அமல் செய்ய வேண்டும், மற்றவர்களையும் அமல் செய்ய ஊக்குவிக்க வேண்டும். அப்படி அதுக்குள்ள உயர்ந்த ஒரு வழிமுறை தான் இந்த நன்மை ஏவி தீமையை தடுப்பது. அப்படிப்பட்ட கூட்டத்திலே நானும் இறந்திருக்கின்றேன், நீங்கள் இணைந்து நம்ம அனைவரும் ஒன்றாக பெறுவோம். இம்மை மறுகளை வெற்றி பெற்ற கூட்டத்தில் என்னை உங்களை அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.